அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சாம்பியன்ஸ் டிராபியில் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது. பாகிஸ்தானை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி தற்போது வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அஜய். அஜய், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர்ல இந்திய ரசிகர்களால பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட போட்டி இந்தியா பாகிஸ்தான் போட்டி. அந்த போட்டி இன்று நடைபெற்றது. இதுல இந்திய 6 விக்கெட் வித்தியாசத்துல அபார வெற்றி பெற்றிருக்கு. அதிகபட்சமா விராட் கோலி தன்னுடைய 4 அதாவது கடைசி பந்துல 4 அடிச்சு அவருடைய சதத்தையும் அணியினுடைய வெற்றியையும் பதிவு செய்திருக்காரு. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் துபாயில் நடைபெற்று வந்திருக்கக்கூடிய நிலையில அங்க நடக்கக்கூடிய போட்டியை இங்க சென்னை மெரினா கடற்கரையிலும் பெசன்ட் நகர் கடற்கரையிலும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் ஒளிபரப்பு செய்யப்பட்டிருக்கு. அந்த நிலையிலதான் தற்பொழுது அங்கு ரசிகர்களும் ஏராளமான இந்திய அணியின் வெற்றியை தொடர்ந்து ரசிகர்கள் ஏராளமான கொண்டாட்டத்துல ஈடுபட்டு வந்திருக்காங்க. இந்த வெற்றி மூலமா இந்திய அணி 2வது வெற்றியை இந்த சாம்பியன்ஸ் டிராபில பதிவு பண்ணிருக்காங்க. ஏற்கனவே பங்களாதேஷ் அணியோட 6 விக்கெட் வித்தியாசத்துல வெற்றியை பெற்ற நிலையில இந்த 2வது வெற்றியின் மூலமா பாகிஸ்தானுடனும் 6 விக்கெட் வித்தியாசத்துல அபார வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. அஸ்வினி, அஜய், தொடர்ந்து மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்தியா பாகிஸ்தான் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் ரசிகர்கள் எந்த அளவுக்கு உற்சாகமா இருக்காங்க, என்ன மாதிரியான கொண்டாட்டங்கள்லாம் நடத்திட்டு வராங்க? இந்த சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான்ல இந்த போட்டிகள் நடைபெற்று வந்தாலும் கூட துபாயில இந்த போட்டிகள் எல்லாம் நடைபெற்று வந்தது. அந்த வகையில தான் இன்று துபாயில இந்த 2வது லீக் போட்டி, இந்தியாவினுடைய 2வது லீக் போட்டி என்பது நடைபெற்றது. இந்த லீக் போட்டி அங்கு நடைபெற்றாலும் கூட அந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் மற்றும் ஜியோ ஹாட் ஸ்டார்ல நேரடி ஒளிபரப்பு என்பது செய்யப்பட்டது. அதனால தான் தற்பொழுது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சென்னை மெரினா கடற்கரையிலும் பெசன்ட் நகர் கடற்கரையிலும் SPIT சார்பில் சிறப்பு ஏற்பாடு என்பது அளிக்கப்பட்டது. அந்த வகையில தான் அங்கு ரசிகர்கள் இந்த கிரிக்கெட் மேட்சை பார்த்து கொண்டிருக்கும் போது வெற்றி பெற்ற உடனேயே ஆரவாரத்துடன் கொண்டாடி வருகின்றனர். அது மட்டும் இல்லாம இங்க கேக் வெட்டியும், இந்த இந்திய அணியின் வெற்றியை தொடர்ந்து இங்கு கேக் வெட்டியும் தேசிய கொடியை பறக்க விட்டும் ரசிகர்கள் மிகுந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அர்ச்சனி.